வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஒரு பக்கம் ஆபரேஷன் சிந்தூரை வச்சு இங்க திரங்கா யாத்ரா அப்படிங்கிற பேர்ல ஓட்டு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க. போய் எப்படியாவது அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி நமக்கு ஆதரவை திரட்டிட்டு வாங்க அப்படின்னு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சரி, அவங்க போய் என்ன பேசினாலும் அதை நெகேட் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஜெய்சங்கர் மாறி மாறி இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அவருடைய இன்டர்வியூ வைரல் ஆகுது. நெறியாளர் ஒரு டச் மீடியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூ நினைக்கிறேன். நெறியாளர் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகளுக்கெல்லாம் அவருக்கு பதில் இல்ல. ட்ரம்ப் இதுல மத்தியஸ்தம் பண்ணாரான்னு கேட்டா அதற்கு தடுமாறுறாரு. அதே மாதிரி இந்த தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த 4 தீவிரவாதிகளின் நிலை என்ன அப்படின்னு நாம கேட்கக்கூடிய கேள்வி அந்த நெறியாளர் கேட்கிறாரு. அதற்கும் இவர்கிட்ட பதில் இல்ல. அவங்க போட்டோலாம் நம்ம காட்டிட்டோம், மக்கள் எல்லாம் அவங்களை பாத்துட்டாங்க அப்படின்ற ஒரு பதில சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் உச்சபட்சமா யுஎஸ் உடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டா, யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, யூகே யுனைடெட் கிங்டம்ல இருக்கு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வெளியுறவுத்துறையும் வெளிநாடுகள் கையில் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருதுல்ல. இன்னைக்கு நம்ம நாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ட்ரம்ப் முடிவெடுத்துட்டு இருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இப்போ இன்டர்னல் அஃபேர்ஸ பொறுத்த வரைக்கும், உள்நாட்டு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மீடியா காப்பாத்திருது. என்ன பண்ணாலும் காப்பாத்துது. நீங்க டிமானிட்டைசேஷன் பண்ணா காப்பாத்துது. கள்ள நோட்டு இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிக அளவு கள்ள நோட்டு இருக்கிற 2 மாநிலங்கள் ராஜஸ்தானும், குஜராத்தும். காப்பாத்துது. என்ன பண்ணாலும் காப்பாத்துது. கள்ளப்பணம் இருக்குன்னு இவங்க தான் கள்ளப்பணத்தை ஒழிக்கிறேன்னாங்க. நீங்க என்ன மோடி என்ன பண்ணாலும், பெட்ரோல் விலை ஏறினாலும் என்னனாலும் காப்பாத்துது இன்டர்னல் அஃபேர்ஸ்ல. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவங்க வழக்கம் போல மக்களை ஏமாத்தலாம், அந்த புல்வாமா மாதிரியே மக்களை ஒரு ஏமாத்தலான்னு செஞ்சது. பாகிஸ்தானும் அங்கேயும் சங்கி இருப்பான்ல, இவங்க இங்க சங்கினா அங்க இருக்கிற பச்சை சங்கி தானே. அங்க அவன் மக்களை ஏமாத்த அவனுக்கும் எலெக்ஷன் வரும்ல, பாவம். அவனுக்கும் பசிக்கும்ல. அவன் இவங்க ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. நீங்க ஜெய்சங்கர், சரி ஃபர்ஸ்ட் ஒன்னா போலாம். ஜெய்சங்கருடைய பேட்டியை பார்க்கும்போது அது கோமாளித்தனம் எல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஸ்டூபிடிட்டி எல்லாம் நினைக்கிறோம். பட் அடிப்படை என்னன்னா நேர்மை இல்ல, உண்மை இல்ல, என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்தியன் மீடியா மாதிரி ஹேண்டில் பண்ணிடலாங்கிற அந்த அரகன்ஸ் இருக்குல்ல. ஜெய்சங்கர் இஸ் நாட் அன் எலெக்டட் மினிஸ்டர். அது பேக் கேட் ரிசர்வேஷன்ல பார்ப்பனர்களுக்கே உரிய ரிசர்வேஷன்ல நிர்மலா சீதாராமன் இந்த ஆள்லாம் எந்த தகுதியுமே இல்லாம உள்ள வந்தவங்க. அந்த அந்த திமிரு ஒண்ணு இந்திய ஊடகவியலாளர்களை மாதிரியே அவங்கள கையாளலாம் நினைச்சிட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டு பொய் சமாளிக்க முடியல. இங்க ஏதாவது தப்பா பேசினா மோடிட்ட அடி வாங்க வேண்டிய இருக்கும், அங்க தப்பா பேசினா ட்ரம்ப் மிதிப்பாரு. இதுக்கு நடுவுல சமாளிக்க முடியாம ரொம்ப அசிங்கமா ஒட்டுமொத்த ஹிஸ்டரியிலயுமே வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் யூஎஸ்ன்னு கேட்டா, வேர் வாஸ் யூஎஸ்ன்னு கேட்டா, யூஎஸ் வாஸ் இன் அமெரிக்கான்னு ஒரு ஆள் சொல்லுவான்னா இது எவ்வளவு கேவலம் பாருங்க. ஒண்ணு ஏன்னா இதனுடைய பின்புலம் என்னன்னா நேர்மை இல்ல, பொய். இந்த ஆபரேஷன் சிந்தூரை பண்றதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுவே எவ்வளவு பெரிய ட்ரீசன் இது மிகப்பெரிய தேச துரோகம். ஏன்னா இந்த தீவிரவாதத்தை, பயங்கரவாதத்தை நீங்க என்ன சொன்னீங்க, பாகிஸ்தான் ஸ்பான்சர்டு டெரரிசம் தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் அரசால், பாகிஸ்தான் நாட்டினால் வளர்த்து விடப்படுகிற பயங்கரவாதம். அப்புறம் அதன் மேல கை வைக்கிறதுக்கு இன்ஃபார்ம்டு பாகிஸ்தான் ஆர்மின்னு ஜெய்சங்கர் உழைக்கிறாரு ஒரு பேட்டியில. அப்ப நாங்க போடுற மாதிரி போடுறோம், இங்க எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம், குண்டு போடுற மாதிரி 2 இடத்துல போட்டு எலெக்ஷன்ல யூஸ் பண்ணிக்கிறோம்ன்றத அங்க இருக்க ராணுவத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வழக்கம் போல நாங்க டிராமா தான் ஆடுறோம்னு. அவங்க எலெக்ஷனுக்கு பதிலுக்கு என்னது அவங்க அங்க பாப்புலேட் பண்ணி என்னமோ ஒரு உக்கிரமான வார் மாதிரி உலகத்திலே ஏமாத்தி, அதுக்கு நடுவில் ட்ரம்ப் மாதிரி ஒரு கோமாளியும் சேர்ந்து இது ஒரு கேவலமான குழப்பம் ஆயிடுச்சு. பட் ஒன் திங் என்ன எக்ஸ்போஸ் பண்ணிருக்குன்னா, மோடி அளவுக்கு வெளிநாட்டுக்கு போன எந்த பிரதமரும் இந்திய வரலாற்றுல கிடையாது. ஆனால் அதனால சல்லி பைசாக்கு இந்திய வெளியுறவுத்துறைக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு சர்வதேச அளவுல இந்தியா தனித்து விடப்பட்டிருக்கு. இது எப்பயுமே பாகிஸ்தான் நடக்கும். எப்பயுமே இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில பாகிஸ்தான் தனித்து விடப்படும். அமெரிக்க அதிபர் இப்ப மன்மோகன் சிங்கும் ஒபாமாவும் சேர்த்து கொடுத்த பிரஸ் மீட் கூட நான் பார்த்தேன். அது ஒரு பழைய பிரஸ் மீட். எவ்வளவு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஒபாமா பேசுறாரு, பக்கத்துல மன்மோகன் சிங் இருக்காரு. ஆனால் இன்றைக்கு நிலைமை, நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற மாபெரும் வல்லரசு எது தெரியுமா, நம்மால் அங்கீகரிக்க கூட படாத ஆப்கானிஸ்தான். இந்த நிலைமையிலதான் இன்றைக்கு இந்தியாவை வச்சிருக்கிறாங்க. இந்த பழி ஒட்டுமொத்தமா உளுந்துடக்கூடாதுதான்
இன்னைக்கு எதிர்கட்சிக்காரர்களை எதிர்கட்சி எம்பிக்களை அனுப்பி வைக்கிறது. நீ வந்து வக்பு வாரியத்துல எதிர்கட்சி எம்பிக்களோட பேச்சை கேட்க மாட்ட. எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் எதிர்கட்சி எம்பிக்களோட பேச்சை கேட்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு சர்வதேச அளவுல உன் இமேஜ் நாறி போயிருக்கு. இந்தியாவின் மானத்தை மோடி வாங்கி இருக்கிறார்ன்றதுனால அந்த பழியை சேர்ந்து சுமப்பதற்கு இந்த எம்பிக்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறார்கள். இது வந்து ஒரு டிசாஸ்டர். இந்தியாவை எந்த அளவுல ஒரு கோமாளி தேசமாக இன்றைக்கு உலக அரங்குல மோடி என்கிற கோமாளி நிறுத்தி இருக்கிறாருங்கிறதா நம்ம கண்கூடாக பார்க்கிற ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஆனா இத பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாம ராசுகுட்டியில வர பாக்யராஜ் மாதிரி ஆர்மி யூனிஃபார்ம்ல போட்டோ எடுத்துக்கிறாரு, ஏர்போர்ஸ் யூனிஃபார்ம்ல போட்டோ எடுத்துக்கிறாரு. ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து ஒற்றை மனிதரா நின்னு நான் இந்தியாவை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, என் நாடி நரம்புல எல்லாம் வந்து சிந்தூர் தான் ஓடுது, ரத்தம் ஓடல அப்படின்லாம் டைலாக் விட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இந்த டயலாக் அடிப்படையில தான் பேக்ல இருந்து ஒர்க் பண்றது. சில சமயம் ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப கிளைமேக்ஸ முடிவு பண்ணிட்டு பின்னாடி ஒர்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி இந்த டயலாக் நான் எலெக்ஷன்ல பேசணும், அப்ப அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்றதுக்கு தான் ஆபரேஷன் சிந்தூர். ஆபரேஷன் சிந்தூர்னு பேர் வைக்கிறதே நாடகம் தான். நீங்க பாருங்களேன் சென்டிமெண்ட் எப்படி கலக்குறாங்கன்னு. இது இந்த தேசபக்தின்றது வியாபார பொருள். பாஜக போல இந்த தேசபக்தியை ஒரு சந்தை பொருளாக்கி மலிவு பொருளாக்கி இவ்வளவு கேவலமாக்குன ஒரு கட்சி வந்து உலகத்திலேயே கிடையாது. நீங்க இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சதே இந்த பெண்களுடைய குங்கும பொட்டை அளித்தவனை நாங்க திருப்பி அளிக்கிறோம்னு சொல்லி இப்போ பொண்ணுங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போட்டு இருக்குதுங்க. எல்லாமே வடக்கர்கள் தான். அந்த வகையில சந்தோஷம். ஐஸ்வர்யா ராயே சிந்தூரை வச்சு கான்ஸ் ஃபெஸ்டிவல்ல போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்களே, என்ன என்ன எவ்வளவு கேவலம் பாருங்க. எவ்வளவு கேவலமான. அப்ப இவங்கதான் இவங்களோட டார்கெட். இந்த மாதிரி பைத்தியக்காரர்கள் தான் இவர்களோட டார்கெட். அதுதான் வந்து இதுக்கு முழுக்க முழுக்க எலெக்ஷன் அப்ப உண்மையிலேயே பாஜக காரங்களுக்கு பாகிஸ்தான் காரங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குங்க. இல்லைன்னா ஒவ்வொரு எலெக்ஷன் அப்பயும் இந்த மாதிரி என்னத்தையாவது கிறுக்குத்தனத்தை அவங்க பண்ணி வந்து இவங்களை காப்பாற்ற மாட்டாங்க, இவங்களை இது பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க பீகார் எலெக்ஷன்ல லட்டு மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த ஆளு போய் நான் என்ன கேக்குறேன், நீ ஆட்சியில இருக்க, இப்போ வேற கட்சி ஆட்சியில இருக்குன்னா இப்போ ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா அது உனக்கு ஆதரவு. நீயே ஆட்சியில இருக்கிற, உன் ஆட்சியில தான் தாக்குதல் நடக்குது. ஆனா நீயே போய் பேசுற, உனக்கு ஓட்டு போடுறாங்கன்னா இதுக்கு காரணம் என்னன்னா மீடியா தான். காங்கிரஸ் ஆட்சியில இருக்கிறப்ப இப்படி நடந்துச்சுன்னா வீக் கவர்மெண்ட், பாஜக இருக்கிறப்ப இப்படி தாக்குதல் நடந்துச்சுன்னா வி ஷுட் சப்போர்ட் த கவர்மெண்ட். இதுதான் இந்த ரெண்டு நேரேட்டிவ் இவங்க எவ்வளவு அழகா செட் பண்றாங்க பாருங்க. இவன் ஆட்சியில இருந்தான்னா ஆட்சி நடத்த தெரியல, இது ஃபெயிலியர், அது ஃபெயிலியர், பாதுகாப்பு ஃபெயிலியர். இவங்க இருந்தாங்கன்னா இந்த நேரத்துல அரசியல் பேசக்கூடாது, நம்ம சப்போர்ட் பண்ணணும். இந்த நேரேட்டிவ் வந்து இந்த வடக்கைங்களுக்கு, அதாவது தமிழர்கள் வந்து எப்பயுமே கேள்வி கேட்கிறாங்க, தென்னிந்தியர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இந்த வடக்கர்களுக்கு முட்டாள்களுக்கு எந்த கர்மாந்திரமும் புரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த விஷயத்துல அவர்களே கொஞ்சம் விழிப்படைந்திருக்கிறார்கள். இந்த ட்ரம்ப் புண்ணியத்துல, ட்ரம்ப் வந்து மோடியை வந்து அசிங்கப்படுத்தினதுல, அசிங்கப்படுத்தி எங்க தலைவர் விஸ்வகுரு, உலகத்தின் குரு, ஆனா ட்ரம்புக்கு பதில் சொல்லாம இருக்காரு. சங்கிங்க எவ்வளவு பேர் திட்டினாங்க பாத்தீங்களா, மோடியை வச்சு வச்சு பயங்கரமா திட்டினாங்க. அவங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. உண்மை தெரிஞ்ச உடனே எப்படின்னு அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல, எப்படி முட்டு கொடுக்கிறது. ஆனால் இதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாம அந்த வெட்கமற்ற ஜீவன் இந்தியாவை வந்து எங்கேயோ மேல ஒரு நல்ல வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நல்ல சக்தியாக, ஒரு பவர்ஃபுல் நாடாக இருந்த இந்திய ஒன்றியத்துக்கு மேல நமக்கு என்றைக்கு மாற்று கருத்து இருந்தாலும், கார்கில் போறப்பெல்லாம் நமக்கு கொஞ்சமா தேசப்பற்று இருக்கதான் செஞ்சு வாஜ்பாய் ஜெயிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு தான் நிதி எல்லாம் கொடுத்துச்சு. இருக்கிறதுல அதிக நிதி வந்து அப்ப வந்து கலைஞர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அவர் தான் கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூரை நம்ம எப்படி பாக்குறோம்? ஏதாவது ஒரு செய்தியை நம்ப முடியுது அவங்களால? ஒரு செய்தி நம்பிக்கைக்குரிய செய்தியா வருதா? இப்ப எப்படி ஒரு 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 நாட்டினுடைய நடவடிக்கையவே அதனுடைய குடிமக்களை சந்தேகிக்க வைக்கிற அளவுல இவ்வளவு கேவலமா ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர் மினிஸ்டர், இவ்வளவு கேவலமாக ஒரு பிரதமர், எல்லாவற்றையும் எங்கடா இளவுகளும் ஒப்பாரி வச்சுட்டு எலெக்ஷன்ல ஒப்பாரி வச்சு ஓட்டு வாங்கலான்னு மட்டுமே சிந்திக்கிற பிரதம மந்திரி இப்படி வந்து இந்த நாட்டை கேவலத்தின் பாதையில் நோக்கி பாஜக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு. தென்னிந்தியர்கள், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் நிறைய கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படிப்பட்ட கேள்விகளை அடுக்கடுக்காக இன்னைக்கு நித்தி ஆயோக் மீட்டிங்ல வந்து முதலமைச்சர் கேட்டிருக்கிறாரு. இவர் நித்தி ஆயோக் மீட்டிங்க்கு கிளம்பி போறாரு அப்படின்னு அவசர அவசரமா வந்து எக்ஸ் வலைதளத்துல எடப்பாடி ஒரு பதிவு போடுறாரு. பாத்தீங்களா இடி வந்து டாஸ்மாக்ல ரெய்டு பண்ணிச்சு, உடனே வந்து மோடி கிட்ட கதற கிளம்பிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ட்வீட்டையும் போட்டிருந்தாரு. ஆனா அவர் வந்து அங்க போய் சேர்றதுக்குள்ள இங்க வந்து சுப்ரீம் கோர்ட் இடிக்கு வந்து தடை விதிச்சிருச்சு அப்படிங்கறத நாம பாக்குறோம். இதெல்லாம் எப்படி பாக்குறது? எடப்பாடியோடைய விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க?
எடப்பாடி எடப்பாடி வர வர ஒரு 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 சுயமரியாதையற்ற மனிதர் அப்படிங்கிற தன்மையில இருந்து சுயமரியாதையற்ற ஜந்துவா மாறிட்டு இருக்கிறார். நேற்று உதயநிதியினுடைய மேடை பேச்சு ஒண்ணு இருக்குது. இடி தானே, சிபிஐ தானே, வீட்டுக்கு வா, நான் அட்ரஸ் தரேன்னு மேடையில பேசுறாரு. மேடையில பேசுறாரு. நீ வா, அடுத்து இங்க தானே வருவேன்ற, வா வந்து பாருன்னு பேசுறாரு. நீ பேசுவியா? நீ 1000 வாட்டி டெல்லிக்கு காவடி எடுத்திருக்க. உன் சம்மந்தி வீட்டுல ரெய்டு வருதுன்னு ஒன்னதான் போய் கூட்டணி வச்ச. நீ என்னைக்காவது வாய் ஏதாவது திறந்திருக்கியா? உனக்கெல்லாம் பேச ஏதாவது தகுதி இருக்கா? இப்போ பிரதமரை மேடையில் வைத்துக் கொண்டு அவருக்கு மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பதை பத்தி பாடம் எடுத்த முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர். இன்றைக்கு நிதி ஆயோக்னா ஃபர்ஸ்ட் உனக்கு என்னன்னு தெரியுமா? நிதி ஆயோக்னா இந்த ஆளுக்கு தெரியுமா? நீங்க உண்மையிலேயே நீங்க எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர்லாம் பாக்காது. உண்மையிலேயே தெரியாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா டெலிபோன் டைரக்டரிய காமிச்சு புத்தகங்கள்லாம் நான் வந்து நிறைய படிப்பேன். ஆளு இருந்தாலும் அப்ப வெட்கமானமற்ற ஒரு தன்மையா தான் இதை பார்க்கிறேன். இப்ப இவங்க வழக்கம் போல நிதி ஆயோக்ல நமக்கு வர வேண்டிய நிதியும் என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று ஒரு இதை இதுக்கு இதை 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 ஒட்டிய ஒரு பதிவை ஒண்ணு பார்த்தேன். when it comes to country, you should put aside your love for your mother tongue. எப்படி வடக்கங்க நமக்கு இப்ப வந்து பாடம் எடுத்துறாங்க. ஏன் நீ இந்திய தூக்கி போடு. இதேதான் இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, தேச நலனை தான் பார்க்கணும், இந்திய நலனை தான் பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு அவ்வளோ, அந்த மாநிலத்துக்கு அவ்வளோலாம் பார்க்கணும். வீட்டுல சோம்பேறி இருப்பாங்கல்ல, வேலைக்கு போகாம இருக்கிறவங்க, வேலைக்கு போற அண்ணன் இந்த பாலச்சந்தர் படத்துல எல்லாம் வரும். அக்கா மட்டும் வேலைக்கு போவாங்க, தம்பி தங்கச்சி எல்லாம் உட்காந்து தின்னுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சிடென்ட்ல செத்து போயிருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு நாடு வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இந்த மாதிரி நாடு, ஆந்திராலாம் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கும். இவங்க வந்து தின்னுகிட்டே இருப்பாங்கன்றதுதான் இன்றைக்கு இந்திய அளவுல நடக்குது. இதை தட்டி கேட்கக்கூடிய இடத்துல நீ இல்ல. நீ முதலமைச்சரா இருந்தப்ப உனக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. அப்ப கூட இந்த 15வது நிதி கமிஷனுக்கு வாங்கடான்னு கூப்பிட்டாரு. இவரு கூப்பிட்டாரு. இவரு அப்ப வந்து நம்ம எதிர்கட்சி தலைவரா இருந்தோம். அப்ப இவர் சொன்னாரு, இவங்க போவே இல்லை. அப்ப இவ்வளவு பயந்தாங்குழி பயல்களாக இருக்கக்கூடிய நீங்க வந்து கருத்து சொல்லாம இருக்கிறதே நல்லதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். வேற ஒண்ணும் எடப்பாடியை பற்றி சொல்வதற்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எடப்பாடிக்கு தகுந்த ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த மைசூர் பாக்கெல்லாம் மைசூர் ஸ்ரீ, ஆம் ஸ்ரீ இந்த பேர் மாத்திருக்காங்க இல்ல, அதை வேணா 2 பொட்டலம் எடப்பாடிக்கு வாங்கி கொடுத்தா தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கலாமே தவிர வேற அவர் பேசுவதற்கெல்லாம் அரசியல் ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நித்தி ஆயோக்ல கூட பாத்தீங்கன்னா பிரதமர் என்ன டேக்லைன் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்சித் ராஜ்ய ஃபார் விக்சித் பாரத். அதாவது மாநிலங்கள் வந்து சீக்கிரமா டெவலப் பண்ணணும். நீங்க மாநிலங்கள் டெவலப் ஆனாதான் வந்து இந்தியா டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒன்றிய அரசுடைய பாலிசிஸோட நீங்க இணக்கமா போகணும், ஒரு டீமா நாம வேலை செய்யணும், டீம் இந்தியாவா நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வலியுறுத்தி இருக்கிறாரு. பதிலுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு. எங்களுக்கு வர வேண்டிய நிதிய பள்ளிக்கல்வித்துறையோட சமகிரக சிக்ஷா அபியான் நிதியை ரிலீஸ் பண்ணிருக்கு கேட்டிருக்காரு. ஏற்கனவே வந்து நிதி பகிர்வுல 41% தர வேண்டியது நீங்க 31% தான் கொடுக்குறீங்க. நீங்க நினைக்கக்கூடிய வளர்ச்சியை எங்களால கொடுக்க முடியும், ஆனா அதுக்கு நீங்க 50% நிதி ஒதுக்கீடு மாநிலங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறாரு. நகர்ப்புறங்களை வந்து மேம்படுத்தணும், அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. முக்கியமா கங்கை கிளீன் கங்கா ப்ராஜெக்ட் மாதிரி இங்க வைகை, காவேரி, தாமிரபரணி இதெல்லாம் வந்து ஆற்றங்கரைகளை சுத்தப்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டையும் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு முக்கியமா ப்ராஜெக்டுக்கு எல்லாம் ஆங்கிலத்துல பேர் வைங்க. ஏன்னா இந்தியில எல்லாம் நீங்க வைக்காதீங்க, ஆங்கிலத்துல வைங்க, அந்தந்த மாநில மொழிக்கு ஏத்த மாதிரி நாங்க மொழிபெயர்த்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ ஸ்டேட் டெவலப் ஆனாதான் இந்தியா டெவலப் ஆகும்னு பிரதமர் சொல்றாரு ஒரு பக்கம். ஆனா இன்னொரு பக்கம் ஒரு மாற்றாம் தாய் மனப்பான்மையோட தானே எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை பாக்குறாங்க. அப்ப இவங்களுடைய இந்த நிலைப்பாடை, இரட்டை நிலைப்பாடை, இந்த ஹிப்பாக்ரசி எப்படி பாக்க? இப்ப முதல்வர் பேசினத வந்து ஆன் த ரெக்கார்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக பேசுறாரு. அவங்க சத்தியமா இதெல்லாம் கேட்டு எதுவுமே செய்ய போறதில்ல. இது என்னன்னா ஒன்றிய அரசு. நீங்க நாளைக்கு இன்னொரு அரசு வந்தாலும், காங்கிரஸே வந்தாலும் இதெல்லாம் ஆன் த ரெக்கார்ட் இருக்க போகுது. ஒரு மாநில முதல்வர் இதெல்லாம் பேசினாரு. 1. 2வது, நீங்க மாநிலங்களின் வளர்ச்சி தான் இந்தியாவின் வளர்ச்சினா, நீ டீலிமிட்டேஷன்ங்கிறத பனிஷ்மெண்ட் மாதிரி தானே கொண்டு வந்த. நீ தான் சொன்ன பாப்புலேஷனை குறைக்கணும், மாநில வளர்ச்சி. ஆமா, நாங்க பாப்புலேஷனை குறைச்சோம், கட்டுப்படுத்தணும், வளர்ந்தோம். இன்னைக்கு நீ அதுக்கு என்ன பண்ற? பனிஷ் பண்ற. யாரெல்லாம் பாப்புலேஷனை குறைச்சு உருப்பிட்டாங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய கொள்கையான நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவரை ஃபாலோ பண்ணி உருப்பிட்டானோ அவனுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் மாதிரி எம்பிய குறைக்கிற. எவன்லாம் புள்ளக்குட்டிய கணக்கு இல்லாம பெத்து போட்டானோ, இந்த விவேக் சொல்லுவார்ல, டேய் ஓட வேண்டிய நேரத்துல ஒரு உரையப்பட கண்டதுக்கு உரப்பட அது மாதிரி சுத்துன மாநிலத்துக்கெல்லாம் நீ எம்பிய கூட்டுற. நீ என்ன நீ
எனி ப்ராக்ரஸ் மஸ்ட் பி கிஃப்டட்ல, எனி ப்ராக்ரஸ் மஸ்ட் பி ஓகே. அப்ரிசியேட்டட், மஸ்ட் பி ரிவார்டட். கிஃப்டட்ல மஸ்ட் பி ரிவார்டட். நீ என்ன பண்ற? பனிஷ் பண்ற. முதல்ல இங்க ஒண்ணு 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 நீ வந்து நம்ப தகுந்த ஒரு ஒன்றிய அரசே கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணா ரொம்ப தெளிவா சொன்னார். ஒன்றிய அரசுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ வச்சுக்க. அதுவும் தயவு செய்து இந்த ஜெய்சங்கர் மாதிரியான ஆட்களை வைக்காம நல்ல அமைச்சர்களை வச்சுக்க. இன்னொன்னு ராணுவத்தை வச்சுக்க. இதை தவிர உனக்கு வேற எதுக்கு பவர்? இதுதான் அண்ணா கேட்டேன். இதை தவிர உனக்கு வேற என்ன வேலை? நீ எஜுகேஷன்ல வர்ற, பள்ளி கல்வி பள்ளி கல்வி வரைக்கும் வர, மூணாவது மூணாவது படிக்கிற பிள்ளைய பாஸ் போடாதுங்கிற, இதுல வர்ற, ரயில்ல வர்ற எல்லா, அதாவது எங்களோட எல்லா வளர்ச்சியிலும் கை வைக்கிற, மருத்துவத்துல வர்ற, நீட்டுல வர்ற, படிப்புல வர்ற எல்லாத்துலயும் வந்து எதுக்கு நீ வந்து நோண்டிக்கிட்டு கை வச்சிட்டு இருக்கிற? அதாவது உன்னோட நோக்கம் தமிழ்நாடு போல எல்லா மாநிலங்களும் வளரணும். இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுடைய உங்களுடைய புள்ளி விவரங்களின்படி, ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரங்கள் ரேங்கிங்கின் படி முன்னேறிய மாநிலம். அப்ப நீ என்ன பண்ணணும்? மத்த மாநிலத்தையும் முன்னேற்றணும்னா தமிழ்நாட்டை பார்த்து காப்படிக்கணும். நீ என்ன பண்ற? தமிழ்நாடு மாதிரி நாங்க முன்னேற முடியாது, நீ ஒண்ணு பண்ணி நீ எங்களை மாதிரி கேவலமாயிருன்னு தமிழ்நாட்டை கீழே எடுத்துட்டு இருக்கிற. அப்ப இது எதுவுமே தீர்வு இல்லை. இது ஒன்றிய அரசுக்கு நோக்கம்லாம் இல்ல. ஒன்றிய அரசை பொறுத்தவரை இந்த ஆட்டோக்காரன் ஒருத்தன் படுத்திருப்பான்ல, இந்த வடிவேலு காமெடியில காசு இல்லைன்னா அந்த ஆட்டோக்காரன்ட்ட விற்பாங்க. அது போலதான் தென் மாநிலங்கள் நம்ம கிட்ட வந்து திருடி திங்கிறதுக்காக இந்த தென் மாநிலங்களை இந்திய ஒன்றியம் வச்சிருக்குது. நம்ம கிட்ட திருடி திருடி தின்னுகிட்டேதான் இருப்பாங்க. இது நமக்கு உகந்த ஒரு அரசு மத்தியில வர்ற வரைக்கும், ஒன்றியத்துல வர்ற வரைக்கும் இது எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் முதல்வரின் இந்த ஆன் த ரெக்கார்ட்ல அவர் கூறுகிற கருத்துக்கள், பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே நமக்கு வருங்காலத்தில் மிகப்பெரிய பலனை தரப்போகுதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா இப்போ ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ண வேண்டியிருக்கு. தொடர்ந்து நம்மளுக்கு வந்து நிதி நெருக்கடி குடுக்குறாங்க. இவங்க வந்து மாநில அரசுகளை வந்து வஞ்சிக்கிறாங்க. அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் இதே கட்சிகள் தான் கிரவுண்ட் லெவல்ல போய் பாருங்க, குடுத்த வாக்குறுதிகளை இவங்க நிறைவேத்தல அப்படிங்கிற ஒரு அரசியலும் பண்றாங்க. இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் தான் இருக்கு. 2026ல தொடர்ந்து இந்த கேள்விகள் வந்து மீண்டும் மீண்டும் கேட்கப்படும். குடுத்த வாக்குறுதிகளை நீங்க நிறைவேத்தலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ இதெல்லாம் வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறது திமுகன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க மக்கள் தெளிவா இருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். போன வாரத்துல கர்நாடகால ஸ்டேட் பேங்க்ல ஒரு மொழி சார்ந்த மேனேஜர். பிரச்சனை நடக்குது. ஆமா, மேனேஜர் பிரச்சனை நடக்குது. தேஜஸ்வி சூர்யா தேஜஸ்வி சூர்யா நீ கன்னடத்துல தானே பேசணும்னு ட்வீட் போட்டார். இதுவே தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு வைங்க, இங்க இருக்கிற சங்கிய அத்தனை பேரும் நம்ம ஹிந்தி கத்துக்கல பாருங்க, அந்த மேனேஜர் நம்மளை கத்துக்க சொல்றாங்க, கத்துக்கல பாருங்கன்னு போட்டிருப்பானுங்க. இதுதான் தமிழ்நாட்டு சங்கிகளுக்கும் மற்ற மாநில சங்கிகளுக்குமான வித்தியாசம். இது நல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுது, நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு நாங்களும் கூட்டத்துக்கு போறது, பேசுறது எல்லாமே இந்த வாக்குறுதி நிறைவேற்றம் நடந்திருக்கிற வாக்குறுதி நிறைவேற்றம், மகளிர் பேருந்து, மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே எவ்வளவு போராடி இந்த அரசு இன்னைக்கு கேஸ் போட்டிருக்கிறோம். அந்த அந்த பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கு கேஸ் போட்டிருக்கிறோம். கவர்னரை எதிர்த்து கேஸ் போட்டு எப்படி ஜெயிச்சோம்னு நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே தெரியுது. வரலாற்று தீர்ப்பை வந்து தலைவர் வாங்கியிருக்கிறாருன்னு. சோ தமிழ்நாட்டின் பிரச்சனைகளுக்கு பாஜக தான் வில்லன் அப்படிங்கிறது தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதை வந்து நல்லா மக்களுக்கு மறக்காம இருப்பதற்கு யார் உதவுறான்னா தமிழ்நாட்டு பாஜக சங்கிகள். நீங்க என்ன மக்கள் பிரச்சனையிலையும் ஏங்க, ஒரு மாநிலத்தினுடைய இப்ப தேஜஸ்வி சூர்யாவுக்கு தெரியும் கன்னடத்தை எதிர்த்துட்டு கர்நாடகால எலெக்ஷன்ல நிக்க முடியாது. இங்க இருக்கிற முட்டா பசங்களுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அது அண்ணாமலைனாலும் சரி, எவனாலும் சரி, இன்னைக்கு வந்திருக்கேன் எவனாலும் சரி, நீ எப்படி இங்க வந்து ஓட்டு வாங்குவ? அப்ப இது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு திமுக வெர்சஸ் பாஜக. திமுக நமக்காக போராடிட்டு இருக்கு. திமுக தான் டிஃபெண்டர் ஆஃப் தமிழ்நாடுன்றது அவங்களுக்கு தெரியுது. அது கண்டிப்பா தேர்தலையும் எதிரொலிக்கும்ன்றத அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல்ல வந்து 4 முனை போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதி ஆயிடுச்சோ அப்படின்னு தோணுது. சீமான் தனியா நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. விஜய் கட்சி தரப்புல இருந்தும் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார்லாம் வந்து எங்களுக்கு வந்து பாஜக கூட்டணியோட போக விருப்பம் இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. நேத்து ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது விஜய் வந்து மதுரையில நிற்க போறாரு. அதுவும் நம்ம செல்லூர் ராஜு தொகுதியில் தான் நிக்க போறாரு. 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் அப்படின்னு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டிட்டாங்க. விஜயோடைய வருகை வந்து கண்டிப்பா இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. நம்மளும் கிரவுண்ட்ல நம்ம பார்க்க முடியுது. நிறைய யங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது விஜய் மீது ஒரு ஒரு கிரேஸ், ஒரு அபிமானம் இருக்கு. இது வாக்குகளா மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியில் ஏதாவது சேதாரம் ஏற்படுத்துவாரு அப்படின்னு நம்புறீங்களா? நான் ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து கவனிச்சிருக்கேன். இப்போ கமல் அரசியலுக்கு வரும்போதும் சரி, என் பின்னாடி ஒர்க் பண்றவங்க, என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற நிறைய பேர்
ரொம்ப ஆர்வமா கமலுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நடிகர்கள் யாராவது வரும் பொழுது பாலிடிக்ஸ் பேசுறவங்க இருக்காங்கல்ல, இவர்கள் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அரசியல் தெரிந்தவர்களாக என்னைக்குமே இருந்ததில்லை. இன்னைக்கு பேசுற இந்த கல்லூரி மாணவர்களும் சரி, இன்றைக்கு இன்றைக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சில பேருடைய துடிக்குதுங்கல்ல இந்த குட்டி பிள்ளைங்க எல்லாம். இதுங்க எல்லாமே வந்து அரசியல் தெரிந்த, அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பாப்புலேஷன் கிடையாது. இது இது வந்து எப்பயுமே மாறும். இது கமல் வந்தா கமலுக்கு போடும், ரஜினி வந்தா ரஜினிக்கு போடும். சீமானுக்கு ஆரம்பத்துல சீமான் நல்லா தானே பண்றாருன்னு பேசியிருக்கோம். சோ இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். இது எல்லா தேர்தல்லையும் இது யாருக்காவது ஓட்டு போட்டுட்டே இருக்கும். இவங்க அரசியல் தெரியாம ஓட்டு போடுற குரூப் ஒண்ணு இருக்குது. இதுதான் இந்த குரூப். அரசியல் தெரிந்த பெண்கள் நீங்க போய் கிரவுண்ட் லெவல்ல இந்த பெண்கள் இந்த நலத்திட்ட உதவிகளை வாங்கி அதனால பலன் கிடைக்குது. நீங்க ஒரே ஒரு உதாரணம் எடுத்துங்க. இந்த தாவைக்கால இருந்து பேசுற இந்த பெண்கள் இன்ஃபுளுன்சர் பெண்களை ஃபுல்லா பாருங்களேன். இந்த ரூ. 1000 வந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்குங்க. அதுங்களுக்கு அறிவே கிடையாது. ரூ. 1000 வாங்குற அத்தனை பெண்களையும் நம்ம அவமதிக்கிறோம்ன்ற அறிவு கிடையாது. அது அவங்களுக்கு எவ்வளவு யூஸ் ஆகுன்ற அறிவு கிடையாது. ரூ. 1000 எனக்கு வேற மதிப்பா இருக்கலாம். ரூ. 1000 எனக்கு வேற மதிப்பா இருக்கலாம். அது இப்ப எங்களோட அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனுக்கு வேற மதிப்பு. இன்னும் பூ விக்கிற அக்காவுக்கு வேற மதிப்பு. 1000 ஒரே மதிப்பு கிடையாதுன்றதே இந்த தற்குறிகளுக்கு தெரியல. இது வந்து விஜய் வரைக்கும் இருக்கு. ஆதவர்ஜனா விஜய் வரைக்கும் தெரிகிறப்ப இவங்களால மக்கள் பாலிடிக்ஸ் மக்கள் அரசியல பேசவே முடியாது. தனிச்சுதான் விடப்படுவார். இந்த அரசியல் தெரியாதவர்களின் ஆதரவு இருக்கும். ஆனால் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற அளவு பெரிய சவாலை கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும்னு உறுதியா என்னால நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருக்காரு. பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச். நன்றி, நன்றி மேடம். நன்றி.